பிரச்சனை பண்ற? இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணாத. சரி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஆகு. அந்த இசைதான் என்னை ஏமாத்துறானா? நீ என்னை ஏமாத்துவியா? எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க. ஒன்ன ஸ்டார்ட் ஆக மாட்டியா? வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல. இது நல்லதுதான். குடிச்சாதான் நிம்மதியா இருக்கு. இசை என்னை ஏமாத்திட்ட. அதுலக வரக்கூடாது. விஷால் என்னை ஏமாத்திட்ட இசை. என்னை ஏமாத்திட்ட. விஷால் விஷால் என்னாச்சு? எந்திரிங்க விஷால். யாரு? விஷால் என்னாச்சு? விஷால் வாங்க விஷால், வீட்டுக்கு போலாம் விஷால். ஐயோ யாரு நீ? என்ன வேணும்? ஐயோ விஷால், விஷால் என்ன விஷால் நீங்க இங்க படுத்திருக்கீங்க? இந்த மாதிரி ரோட்ல படுக்கிறது அசிங்கம் இல்லையா விஷால்? நீங்க யாரு விஷால்? உங்க ஸ்டேட்டஸ் என்ன? உங்க டேலண்ட் என்ன? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க வாங்க விஷால் போலாம். வாங்க வாங்க, எந்திரிச்சு வாங்க. எந்திரிச்சு வாங்க விஷால். விஷால் சொன்னா கேளுங்க. ஐயோ உன் புருஷனா? விஷால் என் வாழ்க்கைய போச்சு. என் வாழ்க்கை ஃபெயிலு. கல்யாணம் ஃபெயிலு. எல்லாமே ஃபெயிலு. விஷால் யாராவது பாத்துற போறாங்க. எல்லாத்தையும் வீட்ல போய் பேசிக்கலாம். வாங்க விஷால் போலாம். வாங்க விஷால். விஷால் இங்கயே இருப்பேன். விஷால் சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க விஷால். விஷால் சுபத்ராதைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி கிடைக்கிறத யாராவது பார்த்தா அவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஆமா, சுபத்ரா அம்மா என் அம்மா. ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சுமா. விஷால் 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 நம்ம போவோம். நான் போய் வண்டி திருப்பிட்டு வர. ஒரு நிமிஷம் இருங்க. போடு அம்மா. என் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போச்சு. வர்ஷினி வாக்கா. அக்கா என்ன அக்கா? ஏன்கா கண் கலங்குற? எதுக்கடி என்கிட்ட இருந்து மறைக்கிற? எனக்கு ஒண்ணு தெரியாதா? நான் ஒன்னும் வருத்தப்படலையேக்கா. நான் தான் அவ்வளோ சொன்னல வேண்டாம் வேண்டான்னு. எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாம் நல்லதுக்கு தான் நல்லதுக்கு தான்னு நீயும் ராகவும் என்ன கன்வின்ஸ் பண்ணீங்க. இப்போ என்னால உன் வாழ்க்கையை நீ இழந்துட்டு நிக்கிறல்ல, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீயும் ராகவும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்போ என்னாலயும் உன் கல்யாணம் நின்னுடுச்சுன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல வர்ஷினி. அழாதக்கா. அக்கா அடி வாங்குவேன். உன்னையும் விஷாலையும் சேர்த்து வைக்கணுங்கிறது நானும் ராகவும் போட்ட பிளான். உன்னை மனமேடையில விஷால் பக்கத்துல உட்கார வச்சது நான். எங்க கல்யாணம் நின்னதுக்கு நாங்க தான் காரணம். ஸ்ரீஜா கெட்டவன் நிரூபிக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது பண்ணிருக்கணும். அக்கா இங்க பாரு, நான் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணேன்? உனக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி வைப்பேன்னு சொன்னா. அக்கா நீ சந்தோஷமா விஷால் கூட சேர்ந்து வாழணும், அதான் என் ஆசை.
உனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம அப்பா இல்லாம நீ கஷ்டப்பட்டத நான் மட்டும் தான் பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு அம்மா மாதிரி உனக்கு ஒரு அத்தை கிடைச்சிருக்காங்க. உனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும்க்கா. இததான் நான் ஆசைப்பட்டேன். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன பத்தி நீ இவ்ளோ யோசிக்கிறியே, உன்னை பத்தி நான் யோசிச்சிருக்க மாட்டேனா? இது நீ வாழ வேண்டிய வாழ்க்கை. விடுக்கா, ராகவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல. இனிமே நடந்தத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. ராகவ் எனக்குன்னு எழுதி வைக்கல போல. ஏய், இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ராகவையும் உன்னையும் நான் சேர்த்து வைப்பேன். நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவ. அந்த ஸ்ரீஜா யாரு, எப்படிப்பட்டவன்னு இப்ப யாருக்குமே தெரியாது. அவ ஒரு கொலைகாரி. இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ அவ. அவளை பத்தி அத்தை கிட்ட நம்ம நிரூபிச்சுட்டா போதும். அத்தையே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. உன்ன மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இல்லக்கா, நடக்காது. அவரோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுக்கா. அவர் அம்மா கேட்டத மறக்க முடியாம அவர் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ என்னக்கா பண்ண முடியும்? முடியும். உனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கும். ஆமா, நடக்கும்.